Daily. Taste the Daily. தமிழ்நாட்டில் 2009ஆம் ஆண்டு பட்டியல் பிரிவு மக்களுக்கு வழங்கப்பட்ட 18% இடஒதுக்கீட்டை அருந்ததியருக்கு 3% இடஒதுக்கீடு முன்னுரிமை அடிப்படையில் வழங்கப்பட்டதனுடைய விளைவாக மிக பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயமும் ஆதிராவிடர் என்று அழைக்கப்படக்கூடிய பறையின மக்களும் மிகப்பெரிய பாதிப்புக்கு ஆளாகிறார்கள். இந்திய சுதந்திரம் அடைவதற்கு முன்பாகவே இந்த சமூகங்கள் பல்வேறு பாதிப்புக்கு ஆளானனுடைய விளைவாக அவர்களுக்கு அரசாங்கத்தினுடைய கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு துறைகளிலே முன்னுரிமை வழங்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த சமுதாய மக்களுக்கு இடஒதுக்கீடுகள் வழங்கப்பட்டன. அதற்கு பிறகு இந்திய அரசியல் சாசனம் 1950ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 26ஆம் தேதி ஏற்றுக்கொள்ளப்பட்ட பிறகு இந்திய அரசியல் சாசனத்திலேயும் சோசியலி அண்ட் எஜுகேஷனலி பேக்வர்ட், சமுதாய ரீதியாகவும் கல்வி ரீதியாகவும் பின்தங்கி இருக்கக்கூடிய தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயம் மற்றும் ஆதிராவிடர் பறையர் சமுதாய மக்களுக்கு 18% இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது. இந்த இரண்டு சமுதாய மக்களும் தமிழ் மண்ணினுடைய மூத்த தமிழ் குடி மக்கள் ஆவர். ஆனால் அவர்களுடைய இடஒதுக்கீட்டை முழுமையாக பறிக்கக்கூடிய வகையில் 2009ஆம் ஆண்டு அன்று முதலமைச்சராக இருந்த கலைஞர் கருணாநிதி அவருடைய தலைமையில் ஒரு அனைத்து கட்சி கூட்டம் கூட்டப்பட்டு அது அருந்தீர் என்று அழைக்கப்படக்கூடிய சமுதாயத்திற்கு 3% என்று மட்டும் ஒதுக்காமல் அவர்களுக்கு 3% இடஒதுக்கீட்டையும் உறுதி செய்து எஞ்சி இருக்கக்கூடிய 15%லேயும் அவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு அநியாயம் இழைக்கப்பட்டது. அன்று நடைபெற்ற அனைத்து கட்சி கூட்டத்திலேயே எதிர்ப்பு தெரிவித்து நான் வெளிநடப்பு செய்தேன். அதற்கு பிறகு பல அரசியல் கட்சிகளுடைய ஆதரவோடு அதை அமலாக்க தொடங்கினார்கள். என்று கடந்த 15 வருடத்தில், அதாவது 2010 அமலாக்க தொடங்கினார்கள். இதுல ஏறக்குறைய 15,000க்கு மேற்பட்ட உயர் பதவிகள் நியமிக்கப்பட்டதில் ஏறக்குறைய 16 மாவட்டங்களில் அடர்த்தியாக இருக்கக்கூடிய தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கும், அதே போல வடக்கு மாவட்டங்களில் மிக அடர்த்தியாக வாழக்கூடிய ஆதிராவிடர் பறையர் சமுதாய மக்களுக்கும் ஒரு இடம் கூட கிடைக்காத அளவிற்கு அந்த இடஒதுக்கீடு அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது. கடந்த ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி அன்னைக்கு உச்ச நீதிமன்றம் இந்த உள் இடஒதுக்கீடு சம்பந்தமாக கொடுத்த தீர்ப்பின்படியே, அதாவது உள்ளிடுவதற்கு, அதாவது பட்டியல் பிரிவிற்கான இடஒதுக்கீடுகளை பிரித்து வழங்குவதற்கு நாங்கள் சம்மதிக்கிறோம். ஆனால் அதே சமயத்தில் அந்த பிரித்து வழங்குவது எந்த விதத்திலும் எந்த ஒரு சாதியினர் சமுதாயத்திற்கு முன்னுரிமை கொடுக்க கூடாது என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த விதமான பாகுபாடும் காட்டப்படக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதை மீறி இன்று தாங்கள் பிடித்த முயலுக்கு 3 கால் என்பதை போல ஸ்டாலின் அரசும் அதை அந்த அநியாயத்தை செய்து கொண்டு அதுக்கு பேரு சமூக நீதி என்றும் திராவிடம் என்றும் அவர்கள் பெயரிட்டு வருகிறார்கள். எனவே இந்த அரசு இந்த ஏழை எளிய மக்களுக்கு இந்திய அரசியல் சாசனத்தினுடைய வழங்கப்பட்டிருக்கூடிய அந்த 18% இடஒதுக்கீட்டை எந்த காரணத்தை கொண்டும் அதில் சிதைப்பு ஏற்படுத்தக்கூடாது. யாராவது ஒரு சமுதாயத்துக்கு அவர்கள் 3% 4% கொடுப்பது என்று சொன்னால், எப்படி உயர்பிரிவுகளுக்கு 10% இடஒதுக்கீடுக்கு அப்பாற்பட்டு கொடுக்கிறார்களோ அது போல கொடுத்துக் கொள்ளலாமே தவிர இந்த 18% இடஒதுக்கீடு தொடக்கூடாது என்று வலியுறுத்தக்கூடிய வகையில, பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.